அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி திருச்செந்தூரில் நாளை யாகசாலை பூஜையுடன் துவங்க இருக்கிறது உலக புகழ்பெற்ற கந்த சஷ்டி திருவிழா தொடர்பான செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். திருச்செந்தூரில் நாளை யாகசாலை பூஜையுடன் உலக புகழ்பெற்ற கந்த சஷ்டி திருவிழா துவங்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், இப்ப கந்த சஷ்டி திருவிழா நாளைக்கு துவங்க இருக்கிறது. இதுக்கு முன்பாக யாகசாலை பூஜைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. என்னென்ன சிறப்பு பூஜைகள் நாளைக்கு நடைபெற இருக்கிறது? வணக்கம் பூர்ணிமா. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோவில். இந்த கோவிலில் வருடத்திற்கு பல்வேறு திருவிழாக்கள் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதில் முக்கியமான திருவிழா கந்தசஷ்டி திருவிழாவாகும். தமிழ் கடவுளான முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்த இடம் திருச்செந்தூர் என்பதால் இங்கு இந்த திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த திருவிழாவின் சிறப்பு என்னவென்றால் 6 நாட்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தரும் பக்தர்கள் கோவில் வளாகத்தில் தங்கியிருந்து விரதம் இருப்பார்கள். மேலும் இந்த விழாவானது நாளை காலை யாகசாலை பூஜையுடன் துவங்க உள்ளது. இதற்காக நாளை அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து காலை 5:30 மணியிலிருந்து 6 மணிக்கு சுவாமி ஜெயந்திநாதர் யாகசாலை மண்டபத்தில் எழுந்தருளுகிறார். அதைத் தொடர்ந்து நிர்வாகத்தினரிடமிருந்து தாம்பூலம் பெறப்பட்டு காலை 7 மணி அளவில் யாகசாலை பூஜையுடன் கந்தசஷ்டி திருவிழா துவங்க உள்ளது. இதற்காக யாகசாலை மண்டபம் புதுப்பிக்கப்பட்டு இரு புறங்களிலும் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் அமர்ந்து தரிசனம் செய்யும் வகையில் கேலரிகள் அமைக்கப்பட்டுள்ளது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் 27ஆம் தேதி மாலையில் கோவில் முன்புள்ள கடற்கரை வளாகத்தில் நடைபெற உள்ளது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தர உள்ளனர். மேலும் இதற்கான ஏற்பாடுகள் கோவில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர். குறிப்பாக பக்தர்கள் தங்குவதற்கு 1 லட்சம் சதுர அடியில் 13 இடங்களில் தற்காலிக குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்களின் வசதிக்காக குடிநீர் வசதிகள் மற்றும் கழிப்பிட வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் 150 இடங்களில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் சூரசம்ஹாரம் நடைபெறும் இடத்தில் கம்புகளால் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு வருகிறது. மேலும் கடலில் புனித நீராடக்கூடிய பக்தர்கள் ஆழமான பகுதிக்கு சென்று விடக்கூடாது என்பதற்காக கடலில் தடுப்பு உதவிகள் அமைக்கப்பட்டு கடல் பாதுகாப்பு குழுவினர்கள் மற்றும் தீயணைப்பு துறையினர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். திருவிழாவிற்காக ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். குறிப்பாக 22ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை 700 போலீசாரும் 26 மற்றும் 27ஆம் தேதிகளை 4600 போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் இந்த திருவிழாவிற்கான விரிவான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் செய்து வருகிறது. தகவல்களை வழங்கியமைக்க நன்றி ஆனந்த்.